நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபஸ்ட் வீடியோ ஒன்று நம்மளை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கலாம் அப்படின்ட்டுங்க. வணக்கங்க. என்னோடய பேர் வந்து நாகஸ்ரீங்க. ஹஸ்பண்ட் பேர் வந்து மயில்சாமிங்க. நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைலில் 2 பேருமே வந்து நான் வந்து எம்பிஏ பட்டதாரிங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிடெக் பட்டதாரிங்க. நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு 7 இயர்ஸாக வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் நான் ஒர்க் பண்ணேங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 13 வருஷம் அந்த லைஃப் ஸ்டைலில் ஒர்க் பண்ணாருங்க. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து என்னென்னா நம்ம தற்சார்பு வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து வேலையில் இருக்கும்போதே அவருக்கு வந்து நம்மாழ்வார் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்ததுங்க. அந்த ஈர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா வானகம்னு சொல்லி ஒரு இதுக்கு வந்து போனாருங்க. போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த சாட்டர்டே சண்டே கார்ப்பரேட்டில் வந்து லீவாக இருக்குங்க. சரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 நாள் வந்து எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு வந்தாருங்க. அதில் போயிட்டு வந்து நிறையா வந்து மாற்றங்க. அப்புறம் வந்து சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணாருங்க. அப்புறம் வந்து ஆரம்பத்தில் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தாங்க. எங்களுக்கும் அதில் உடன்பாடு இல்லைங்க. அப்புறம் அவர் பண்ணுறத பார்த்தா எல்லாமே வந்து சரி அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு நாங்களே வந்தோங்க. அதனால் சரி நாமளே சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி அப்படின்றதுக்காக இந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்தோங்க. அப்புறம் நம்ம வந்து என்னாச்சு அப்படின்னா நம்ம இதில் பர்சனலாக நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணதுங்க எல்லாமே. நம்ம வந்து தொழிலாக பண்ணணும் அப்படின்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாதுங்க. என்னென்னா டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல் இருக்குது. அது வந்து என்னுடைய அனுபவத்தில் எப்படின்னா என்னோடய முதல் குழந்தை வந்து பிரசவம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வந்துச்சுங்க. ஸ்கின் அலர்ஜி வந்தப்போ என்ன பண்ணோம், நிறையா வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் போனோங்க, நிறையா டெர்மட்டாலஜிஸ்ட்டில் பார்த்தோம். இது இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க, ஆஃப்டர் டெலிவரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு கை கொடுத்தது தாங்க இது எல்லாமே. அதை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த லைஃப் ஸ்டைலுக்கே வரணும், அதுதான் நம்மளுக்கு நிரந்தர தீர்வுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோங்க. அதனால் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்தோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சோப்பு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணாருங்க. நீங்கள் ஸ்கின் அலர்ஜின்னு சொல்கிறீங்கல்ல, தேங்காய் எண்ணெய் சோப்பு வாங்கி பயன்படுத்தி பாருங்க மயிலு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கும்போது அந்த ஒரு தற்சார்பு பொருள் கடையை தேடி அங்கே போய் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாருங்க. அப்புறம் ஒரு 20 நாள் யூஸ் பண்ணேங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கின்னில் அந்த இரிட்டேஷன் அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாச்சுங்க. அப்புறம் இவர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம்னா கூட ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படிங்க. நிறையா ரொம்ப நுணுக்கமாக நமக்கு அந்த பார்வையில் எனக்கு அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு சின்ன விஷயம்னாலும் அதில் வந்து நிறையா நுணுக்கம் என்னன்றது கண்டுபிடிப்பாருங்க. அப்புறம் அப்படி யோசிச்சுட்டு தான் சரி தேங்காய் எண்ணெய் சோப்பு நார்மலாக பண்ணுறாங்க, சரி அது ஏன் நாமளே கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட தேடுதல் போனோங்க. அதில் வந்து சரி நம்ம செஞ்சே பார்த்துடலாம் அப்படின்ட்டு. நம்ம உடனே எந்த பொருளும் நம்ம செஞ்சு பார்க்க முடியாதுங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன அனுபவம் வேணும். அப்புறம் அப்போ இருந்தே நாங்கள் 2017 தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா எல்லாமே யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பார்த்தோங்க, ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து நாமளே செய்யலாம் அப்படின்ட்டு. இதுக்கு அவர் வந்து கிளாஸ்க்கெல்லாம் எதுவும் போய் கற்றுக்கலிங்க, அவராக தானாக வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு 10 யூடியூப் பார்த்து அதில் இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து அதில் ஒரு அளவு வச்சு நாங்கள் செஞ்சு பார்த்தோங்க. செஞ்சு பார்த்து ஒரு 30 நாள் கழித்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு 30 நாள் கழித்து பயன்படுத்தி பார்த்தோங்க. எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதிலிருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வந்ததே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் சரி இது ஒன்று மட்டும் ஏன் பண்ணணும், இன்னுமே வந்து குளியல் பொடி, பல் பொடி இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா நாங்கள் வந்து அப்படியே ரிசர்ச் பண்ணி நாங்களே எல்லாம் கண்டுபிடிச்சோங்க. அப்புறம் ஒரு சில கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட கிளாஸ் வந்து ஒன்று அட்டன் பண்ணி பார்த்தோங்க. தற்சார்பு வாழ்வியல் பயிற்சி அப்படின்ட்டு அதில் வந்து பொருட்கள் தயாரிக்கிறது எப்படின்றது ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அதில் போய் கற்றுட்டு வந்துட்டு ஏன்னா மெயினாக நம்மளுக்கு ஃபார்முலா வேணுங்க, நம்மளுக்கு எப்படி செய்யணுன்றது தெரியணும். அதுக்காக நாங்கள் போய் கற்றுட்டு வந்து அதுபடி ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணி பார்த்துட்டு இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணி எங்கள் கூட வேலை பார்த்தவங்க ஃப்ரெண்ட்ஸு எங்கள் சொந்தக்காரங்க அப்படியெல்லாம் கொஞ்சம் கொடுத்து பார்த்தவங்க எல்லாருமே ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஓன் பிராண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னோடய நேம்லேருந்து நாகஸ்ரீலேருந்து ஸ்ரீயும் மயில்சாமியிலேருந்து மயிலும் எடுத்து ஸ்ரீ மயில் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை வந்து உருவாக்கியிருக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ நாங்கள் செஞ்சு தயாரித்து விற்பனை செஞ்சிட்ருக்கோங்க. என்னென்ன பொருள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்றது அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோங்க. தேங்க்ஸுங்க.